டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேடம். ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க சாப்பிட. இருக்கா? நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே எப்படி வெஜ் நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட், கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ பீன்ஸ், ஒரு பாதி சைஸ் கோஸ், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கேபேஜ் எடுத்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து தின்னா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு டைம் தக்காளி ஆட் பண்ணுவோம், ஒரு டைம் தக்காளி இல்லாமல் கூட சமைச்சிருக்கோம். இந்த டைம் 2 தக்காளி எடுத்து அதுவுமே தின்னா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நைஃப்ல தான் கட் பண்ணது, நம்ம சாப்பர்லாம் எதுவுமே வச்சில்ல. நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட் வேக வச்சாச்சு. கிரேப்ஸ் வந்து குக் பண்ண லேட் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்காக தண்ணியில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஊற வச்சாச்சு. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையும் ஒரு ஆனியன் கிட்ட கட் பண்ணிடணும். ஸ்லைஸாக அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே தின்னா அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. அது கூடவே கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நைஃப்பில் தான் பண்ணது இது எல்லாமே, சாப்பர்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இது எல்லாமே கட் பண்ணது. கூட அம்மா கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ காய்கறி போட்டு சாப்பிட முடியுமோ அவ்வளோ போட்டு. ஆமாம், ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பயம் ஃபீல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் வேகணும். வதங்குறதுனாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் கூட நல்லா குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்லலாம் தெரியாது, சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ காய்கறி இருப்பார். சீக்கிரம் செஞ்சு கொடுடி, எனக்கு சாப்பிட்ணும் போல் பசிக்குது. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் குக் பண்ண ரொம்ப லேட் ஆகுது, நமக்கு பசிக்குதுன்னா நம்ம க்ரீன் கலர் கிரேப்ஸ் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ காய்கறிகள் போட்டோம், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சுல. காய்கறிகள் எல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மசாலா இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இதில் வந்து ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், முட்டை மட்டும் மிஸ்ஸிங். நம்ம இன்றைக்கி வெஜ்ஜாக தான் பண்ணுறோம், படைக்கிற நாள்னு சொல்கிறதால இன்றைக்கி சிவராத்திரி. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டுமே போட்டு எக் இல்லாமல் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தோம், உப்பு போட்டு எல்லாமே போட்டு நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா வச்சுருந்ததை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம வீட்டிலே ரெடி பண்ண நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே ரெடி பண்ண வெஜ் நூடுல்ஸ் என்னோடய தங்கச்சி இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. சாப்பிட்டு பாருடி. எல்லாருமே சேர்ந்து தான் குக் பண்ணோம். சூடாக சாப்பிடாத. எக்லாம் சேர்க்காம வெஜ் நூடுல்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாக படைக்கிற டேஸாக இருந்தனால நான்வெஜ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வெஜ் மட்டும்தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேடம். ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க சாப்பிட. இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே காயெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. அதில் போட்ட காய்கறியே தெரியல பாருங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்ட மாதிரி இருந்தது. எல்லாமே வதங்கிடுச்சு. காய் எல்லாமே வதங்கி குட்டி குட்டி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க ரொம்ப நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்லாம். எனக்கு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஊட்டி விடு ஒரு வாய். டேஸ்ட் பார்க்கணும்டி. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணும் போல். காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். நூடுல்ஸ்லேயே நிறைய வீட் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வீட் நூடுல்ஸ், ஓட்ஸ் நூடுல்ஸ் தான் ஹெல்த்தியான நூடுல்ஸாகவே இருக்குது, மைதாவில் இல்லாமல். அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு கேப்சிகம்லாம் நிறைய போட்டு, கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் நிறைய இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குடி, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து பிளைன் நூடுல்ஸ் இல்லை, ஷாப்பிங் விலாகில் பார்த்துருப்பீங்க அந்த நூடுல்ஸ் தான். அதுலேயே நம்மளுக்கு மசாலாவும் வந்துடும்,
சோயா சாஸுமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கொடுத்துருக்க மசாலாஸ் பத்தலைனாலும் நம்ம நார்மலாக நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது சிக்கன் 65 அந்த மாதிரி அதை எக்ஸ்ட்ரா மசாலாஸ் பெப்பர்லாம் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த நூடுல்ஸ் இதில் கொடுத்துருந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் செய்வோம். கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு சில டைமில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.